வணக்கம் மக்களே. தொடர் தோல்வி அதிர்ச்சியில் மும்பை நிர்வாகம். கேப்டன் ஹர்திக்கை மாற்ற தீவிரமான ஆலோசனையில் தற்போது மும்பை இந்தியன்ஸ் ஈடுபட்டு இருக்கிறது. தொடர்ந்து மும்பை இந்தியன்ஸில் தொடர் தோல்வியை சந்தித்து வராங்க. ஜிடிக்கு எதிராக 99 ரன் வித்தியாசத்தில் அபாரமான வெற்றியை பெற்ற பிறகு கேப்டன் பாண்டியா மீது கொஞ்சம் நம்பிக்கை வந்தது. ஆனால் சென்னைக்கு எதிரான போட்டியில் 103 ரன்கள் வித்தியாசத்தில் மும்பை இந்தியன்ஸ் தன் சொந்த மைதானத்தில் தோல்வி அடைந்தது. இதனால் மிகுந்த அதிருப்தி அடைந்து இருக்காங்க மும்பை நிர்வாகம். அது ஏன் அப்படின்னா, சிஎஸ்கேவுக்கு எதிரான போட்டியில் பவுலிங்கில் பாண்டியா பார்த்திங்கன்னா சரியான ஒரு ஆர்டரை கொடுக்காம, தாக்கத்தை ஏற்படுத்தாமல் ரொம்பவே தவறான முடிவுகளை எடுத்தார் அப்படின்னு அவர் மீது விமர்சனங்கள் இருந்தது. அதே போல் ஃபீல்டிங் நிப்பாட்டும் போதும் பேட்டிங் ஆர்டரை தேர்வு செய்ததுலேயும் பாண்டியா பார்த்திங்கன்னா தொடர்ந்து சொதப்பி வராரு. அப்படிங்கிறதுனால மிகுந்த அதிருப்தி அடைந்து இருக்காங்க ஹர்திக் பாண்டியா மீதான மும்பை இந்தியன்ஸ் நிர்வாகம். மும்பை இந்தியன்ஸ் நிர்வாகம் பார்த்திங்கன்னா ஹர்திக் பாண்டியா தான் இந்த தோல்விக்கு முழுக்க முழுக்க காரணம் அப்படின்னு வெளிப்படையாகவே தெரிவித்தும் இருந்தாங்க. திடீர்னு இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவங்க நிர்வாகத்துக்குள்ளே முக்கியமான ஆலோசனை கூட்டம் நடந்து கொண்டு இருக்கிறதாம். அதாவது மும்பை இந்தியன்ஸில் நட்சத்திர பேட்ஸ்மேன்கள் இருக்காங்க, அதுக்கு பஞ்சமே இல்லை. பவுலிங்கும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, அதுக்கும் பிரச்சனை இல்லை. ரோஹித் சர்மா காயத்தினால 2 போட்டியில் விளையாடாமல் இருக்கார். அவரும் முன்னாள் இந்திய பேட்ஸ்மேன் கேப்டன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். தற்போது T20க்கு நட்சத்திர கேப்டனாக இருந்து வராரு சூரியகுமார் யாதவ். அவர் கடந்த T20 வேர்ல்டு கப்பை வாங்கியும் கொடுத்துருக்காரு. அப்படியாப்பட்ட நிலையில் அவருக்கு மும்பை இந்தியன்ஸை கொடுக்கலாம், அவருக்கு கேப்டன் பதவி கொடுக்கலாம், ஹர்திக் பாண்டியாவை கேப்டன் பதவியில் இருந்து விலக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு சூரியகுமார் யாதவை கேப்டன் பதவியில் உட்கார வைக்கிறதுக்கான தீவிரமான ஆலோசனை கூட்டம் தற்போது நடந்து கொண்டு இருக்கிறதாம். இது முடிந்த பிறகு உறுதி செய்யப்படும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான தகவலும் தற்போது நமக்கு வெளியாகி இருக்கிறது. இது போன்ற தகவலோடு தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.